question. இப்போ 3 plates வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா are placed close to each other with plus q charge given to the middle. ஸோ இங்கே எதுவுமே வந்து நமக்கு வந்து KQ இந்த K1 K2 கனெக்ட் பண்ணாதப்ப நமக்கு என்ன okay, the inner surfaces of A and C can be connected to the earth through the plate D. சரி, இன்னர் சர்ஃபேஸஸை நம்ம இது பண்ணிக்கலாம். The plate, the D is a dielectric slab. அதுவும் கொடுத்துருக்காங்க. Dielectric constant K value கொடுத்துருக்காங்க. So then the charge that will flow through the plate D when K1 is closed, K2 is open. K1 closed, K2 open. Okay, இதை நம்ம K2 open பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே கனெக்ட் பண்ணியிருக்காத போது எப்படி வந்து சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். Bல சார்ஜ் கொடுத்தோம்னா இங்கே Q/2 இங்கே Q/2 இருக்கும். அது வந்து it will induce minus Q/2, இங்கே ஒரு minus Q/2. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இப்போ என்னன்னா நமக்கு K1 வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு K1 க்ளோஸ் பண்ணும்பொழுது இந்த இது மட்டும்தான் எனக்கு இருக்கும், மற்றது எதுவும் இருக்காது. கரெக்டாக இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இது ஓப்பனில் இருக்கிறதுனால எனக்கு அதை பற்றி இப்போ இதை மொமெண்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ண உடனே என்ன ஆகும், இங்கே ஆல்ரெடி சார்ஜ் நம்ம Q கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இங்கே வந்து எர்த்திங் பண்ணிட்டோம்னா இது வந்து ஏன்னா இந்த பாதை வந்து எங்கே போகுது, எர்த்திங்க்கு போகுது. இதை வந்து எர்த்திங் பண்ணிட்டோம்னாலே இது ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். இப்போ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டி ஆயிடுச்சா. இப்போ இது வந்து பேரலல் சி வந்து ஒன்றுமே பண்ணாது, ஏன்னா அது சி வந்து வெறும்னு இருக்குது, ஒரு பிளேட் தனியாக இருக்குது. ஸோ இங்கே பேரலல் பிளேட் கெப்பாசிட்டி ஆனதுனால இங்கே வந்து இப்போ என்னது லெஃப்ட் ஹேண்ட் இந்த ரைட் இந்த சைட் பாருங்கள், பியோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்னர் பிளேட்டில் நமக்கு என்ன ஆகும், ப்ளஸ் Q சார்ஜ் வந்து டெவலப் ஆகும். ஓகேயா, இப்போ வந்து சார்ஜ் Q அப்பியர் ஆகும் இந்த லெஃப்ட் சைடில், ஏன்னா இங்கே சிக்கு இப்போ வேலை கிடையாது. ஸோ இது பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். அப்போ என்ன பண்ணும், இங்கே வந்து ப்ளஸ் Q, இது என்ன பண்ணும், இங்கே இன்டியூஸ் பண்ணும் மைனஸ் Q சார்ஜ். பட் என்ன ப்ராப்ளம்னா இங்கே மைனஸ் Q சார்ஜ் இன்டியூஸ் பண்ணின உடனேயே இங்கே வந்து இது வந்து கனெக்டட் எர்த்திங்கில் கொடுத்துருக்கோம், நம்ம எர்த்து பண்ணியிருக்கோம். எர்த்து பண்ணதுனால என்ன ஆகும், இந்த மைனஸ் Q சார்ஜஸ் ஃபுல்லாக இப்படியே வந்து இன்டியூஸ் ஆன அடுத்த செகண்டு இது வழியாக போய் இங்கே இதில் இறங்கிடும் எர்த்துக்குள்ளே. அப்போது பிளேட்டு டிக்குள்ளே போகிற கரண்ட் என்னது, மைனஸ் Q கரண்ட் உள்ளே போகுது. இந்த கரண்ட் வந்து இட் இஸ் நாட் இன்டியூஸ்டு கரண்ட் இல்லையா, இந்த மைனஸ் இப்போ பிளேட் இங்கே மைனஸ் Q இன்டியூஸ்டு, பிளேட் ஏல வந்து இன்டியூஸ் சார்ஜஸ் கரெக்டு. பட் ஆனால் அந்த மைனஸ் Q எல்லாம் பிளேட் டிக்குள்ளே போகிறது இதனால கண்டக்டிங், ஏன்னா நம்ம எர்த்திங் பண்ணினதுனால அது வழியாக உள்ளே போகுது. அப்போ அது வந்து மைனஸ் Q இஸ் நாட் இன்டியூசிங் கரண்ட். இன்டியூசிங் கரண்ட் அது வந்து மைனஸ் Q தான் போகும், அதனால மைனஸ் Q தான் வரும். சில புக்ஸ் Q × -1 1/K கொடுத்துருப்பாங்க. இது எப்போனா இது இன்டியூஸ்டு கரண்ட் ஃபார்ம், இன்டியூஸ்டு சார்ஜ் ஃபார்ம்லாம். சரியா, இது வந்து இதுக்கு வராது, ஏன்னா இங்கே டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுக்கு வேலையே கிடையாது. எதனால இந்த சார்ஜ் வந்து இதில் ஃப்ளோ ஆகுது, இன்டியூசிங்னால ஃப்ளோ ஆகலை. இங்கே இந்த பிளேட் டியில் வந்து இன்டியூசிங் நடக்கலை. இந்த பிளேட் டியில் என்ன ஆகுது, ஏ பிளேட்லேருந்து இதுக்கு நம்ம ஒரு கனெக்டிங் வயர் கொடுத்துருக்கிறதுனால அந்த K1 வழியாக அந்த கனெக்ஷன் வழியாக அந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகிடுது, அதனால வருது. ஸோ அதனால் வெறும் மைனஸ் Q தான் வரும். கண்டக்ஷனில் வந்து அப்படியே அதிலே தான் வரும், அத்தனை சார்ஜும் அப்படியே ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ அதனால் ஏ தான் ஆன்சர்.